16 வயது பொய் வார்த்தை என்ன? நான் என்ன பொய் வார்த்தை பேசுறேன்? பொய் பேசுறேன். 16 வயது சபாஷ். நான் அறியாத நல ஏதோ ஒரு பெண்ணான ஏறெடுத்து நான் பார்த்தது கிடையாது. 16 வயதானாலும் எந்த பெண்ணானவளோ என் கண்ணால் நான் தேவையில்லாம பார்த்தது கிடையாது. தப்பான பார்வையார் பார்த்தது கிடையாது. அப்படி இருந்தாலும் ஏதோ இன்னைக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டு கலந்தாரு. அஸ்தினாபுரம் என்றால் என்ன? அஸ்தினாபுரமான தந்தை அர்ஜுன நாடு. இன்னைக்கு நாயாட போனாங்க. கலந்தாரி யாரு? கலந்தாரி எதற்கு? கலந்தாரி யார் என்றால் பஞ்ச பாண்டவரோ கௌரவரோ ஒற்றி நேரத்திலே கௌரவருக்கு தங்கையாக திருச்சடை மாதம் கௌரவர் கூட்டம் என்றால் அந்த துரியன் அதிகார் திருட்டு தேவடிய பன்னாட பசங்க. உனக்கு என்ன பெருக்காது? தந்தையமார் அபகரித்தவன். ஆமா, திருட்டு நாயவன் துரியோதனன். மகனே துரியோதனுக்கு தந்தையாக சொல்லக்கூடியவன் திருச்சடை. திருச்சடைக்கும் சிந்து தேசத்தால கூடிய சைந்த மகாராஜனுக்கும் பிறந்த மகள் தான் கலந்தாரி. அன்று நாள் நேற்று பஞ்ச பாண்டவரும் கௌரவரும் ஒற்றுமை இருக்கும் நேரத்துல நீயும் அழகான மகனாகப்பட்டவள் பிறந்து அவளும் அழகான பெண்ணாகப்பட்டவள் பிறந்தால் அன்று நாள் நேற்று யாருக்கும் ஆண் பிள்ளையாகப்பட்டதில்லை. மகனோ பெண்ணாகப்பட்டவள் வளர்ந்து வந்தால் யார் மீது ஏக்கமாகப்பட்டது போகும்னு சொல்லி இருவருக்குமே அன்று நாள் நேரத்துல கந்தர்வ திருமணம் 5 வயது நிச்சயதாமமா. 5 வயதுல யாருக்காவது திருமணம் செய்து வைப்பார்களா? நினைவேல இருக்குமா? தவறு அல்லதா? போலீஸ் கேஸ். அதனால் இன்றுதான் நேற்று நானும் வடவரைக்கு சென்று ஒரு மரத்தடியை உறங்கு நேரத்திலே குலகுரா வரக்கூடிய மீனாட்சி அம்மையார சொக்கா கடவுளை கடவுளை தோன்றி அம்மா அள்ளிநாயகி உன் ஆசை மருமகளை வரக்கூடிய கலந்தாரியும் இருவருமே இன்று நாள் தினத்திலே சுபலக்னா தினம் இருக்கின்றது. இருவரும் ஒன்னாய் சேர்ந்தால் நாட்டை அவர் காண்மகனாகப்பட்டும் பிறப்பான். இல்லாவிட்டால் பிள்ளை சந்தானம் இல்லது ஒரு அதனால் ஆசையுடன் சென்று கலந்தாரியை சேர்ந்து வர வேண்டும். அம்மா கலந்தாரிய சேர்ந்து வர வேண்டும், பார்த்து வர வேண்டும். வார்த்தை சொல்கின்றாயே அம்மா தாயே தாயோ திட்டமே